இன்றைய தியானம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், மகளே மகனே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதுவரை ஏதோ ஒரு பர்டிகுலரான காரியத்துக்காக நீங்கள் பல வருஷங்களாக நீங்கள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். இன்னும் அது நிறைவேறலையே, காரியம் வாய்க்கலையே, பிள்ளையினுடைய படிப்பு, விவாகம், குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் தடையாய் கொண்டிருக்கிறது. எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் எனக்கு ஜெயமில்லை. இன்னொரு பக்கம் சரீரம், பலவீனம், வியாதி, போராட்டம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தோல்வி, என்னால் ஜெயமாக வாழ முடியலையே அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். நான் செய்கிறேன். என்ன காரியத்தை? புதிய காரியத்தை. நம்ம புத்திக்கு எட்டாதது, நம்ம நினைச்சு பார்த்துராதது எதுவோ அந்த காரியத்தை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். எப்போன்னு நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுதே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னவர் உயிரோடு கூட இந்த காலையில் நம்மோடு, நமக்காக, நம் மூலமாக, நம் நடுவில் இருந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் எதெல்லாம் மூடி போட்டுட்டோமோ, அது நடக்காதுன்னு மூடி வச்சிட்டோமோ, அதில் சொல்கிறார், இதோ. ஏசாயா 42:9 பாருங்க, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன், அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன், இதோ நிறைவேறல் ஆயின. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்ட காரியங்கள் இந்த 42ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டாலும், இன்றைக்கும் பர்சனலா, தாயே, தகப்பனே, சகோதரனே, சகோதரி, மகனே, மகளே, கர்த்தருடைய ஊழியர்களே, ஊழியக்காரிகளே, நமக்கு பர்சனலா எதை நம்ம நினச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த காரியத்தில் சொல்கிறாரு, அதை நான் நிறைவேற பண்ணுவேன். புதிய காரியங்களை நான் உனக்கு அறிவிக்கிறேன், அதை நான் உனக்கு சொல்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன். நீங்கள் ஏசாயா 48ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளையெல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ. இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். புதுசு, அறியாதது. இந்த நாளில் நம்ம 100க்கு 100 அவருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். புதியவைகளை, நம்ம புத்திக்கு எட்டாதவைகளை, அறியாதவைகளை அவர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன்னு வாக்கு கொடுக்கிறார். நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கர்த்தர் யோவான் மூலமாக நமக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறத ஞாபகப்படுத்துகிறார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இதோ மகளே, மகனே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எதை குறித்து நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோமோ, வேதனையோடு கூட இருக்கிறத கர்த்தர் பார்க்குறார். நம்ம உள்ளத்தில் இருக்கிற கலக்கம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு அதை எல்லாவற்றையும் நமக்கு புதுசாக்கி தருவேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, உண்மையாகவே இது நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்காதீங்க. அப்பா சொல்லிட்டாரு, அதை எனக்கு நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் எரேமியா 31ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அதுலேயும் கர்த்தர் சொல்றார், சீர்கெட்டு போன குமாரத்தியே, நீ எந்த மட்டும் விலகி திரிவாய்னு சொல்லிட்டு கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார்னு சொல்றார். சிருஷ்டிப்பார், எனக்காக, உங்களுக்காக உருவாக்குவார். புதிதானவைகளை
அவர் சிருஷ்டிப்பார், நமக்காக செய்வார். பிரியமானவர்களே, அது எப்படி செய்வார், யாரை கொண்டு செய்வார் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்வேன் வாக்கு கொடுக்கிறார். அவர் அப்படியே அதை நிறைவேற்றி முடிப்பார், நமக்காகவே செஞ்சு முடிப்பார். பிரியமானவர்களே, நம்புவோம், விசுவாசிப்போம். ஏசாயா 41:18 நமக்காக எழுதி வச்சிருக்கிறாரு தீர்க்கதரிசியின் மூலமாக. உயர்ந்த மேடுகளின் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்கி. இது அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் உண்டாக்கி உருவாக்கி எல்லாத்தையும் திறந்து கொடுப்பேன் வாக்கு கொடுக்கிறார். இன்னும் தெளிவா ஏசாயா 48:21 பாருங்க. அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக விடாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. கர்த்தர் அவருடைய ஜனத்துக்காக செய்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக புதிய காரியத்தை அவர் நான் செய்கிறேன்னு சொல்கிறார். புதிய காரியத்தை செய்கிறார். அதை நம்புவோம். அவர் எனக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஏசாயா 43:19 எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே ரட்சகா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்ன புதிய காரியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாதப்பா. நீங்கள் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர் செய்து முடிப்பீராக என்று கெஞ்சி கேட்கிற ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. எதிர்காலத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தயவு செய்து வழியை காட்டுங்க. அவங்களுக்கு புதிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, குடும்ப சமாதானத்திற்காக, குடும்ப ரட்சிப்புக்காக ஆண்டவரே, ஊழியத்தில் பலனை காண வேண்டும் என்பதற்காக, அறுவடைக்காக அல்லது தேசத்திற்காக, தாங்கள் வசிக்கிற பகுதியில் உள்ள மக்களுக்காக, ரட்சிப்புக்காக, எதுக்காக உடைய பிள்ளைகள் ஜெபித்து காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் புதிய காரியத்தை செய்து அவர்கள் தலையை கர்த்தர் உயர்த்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீர் ஆண்டவரே கண்மலையை பிளந்தீரப்பா. அவர்களுக்கு தாகம் தீர்க்கும் ஜீவநதியா இருந்தீரப்பா. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக புதிய காரியத்தை செய்யுங்க. பர்சனல் லைஃப்லையும் செய்யுங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாங்கள் யாவரும் உமக்கு சாட்சியாய் நிற்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.